இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இறை ஊழியர்களாக இருக்கலாம், குடும்பத் தலைவர்களாக இருக்கலாம், சபை தலைவர்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், அல்லது சாதாரண விசுவாசியாக இருக்கலாம். உங்களிடம் மனித நேயமும் சகோதர பாசமும் போதும் என்கிற மனநிலையும் இல்லாவிட்டால் பிறரை மன்னிக்கவும் முடியாது, அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அவர்களை அன்பு செய்யவும் முடியாது, பிறர் உங்களுக்கு இழைத்த தீமையை மறக்கவும் முடியாது. நீங்கள் பிறர் செய்த தீமையையும் குற்றத்தையும் குத்தி 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 பேசிக்கொண்டே இருப்பீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள், அவருடைய அன்பினால் நிரம்பி இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக பிறருடைய குற்றங்களை சுட்டி காட்டுவதும் குத்தி பேசுவதும் அவர்களை புண்படுத்துவதும் உங்களிடம் இருக்கவே இருக்காது. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஒரு சிலர் எல்லா ஜெப கூட்டங்களுக்கும் வருவார்கள், எல்லா ஆராதனைகளிலும் பங்கேற்பார்கள், ஆலய வழிபாடுகளுக்கு தவற மாட்டார்கள், எல்லா ஜெப கூட்டங்களுக்கும் போவார்கள். தனி ஜெபம் இருக்கும் அவர்களிடம் ஆண்டவரை துதிப்பார்கள், வேதம் வாசிப்பார்கள்,